Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புடலங்காய் கூட்டு. அதாவது புடலங்காயில் நீர்ச்சத்து நிறையா இருக்குது. இது வந்து என்னென்னா ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதாவது நீர்ச்சத்துள்ள காய்கள் எடுத்துக்கலாம். புடலங்காயில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பூசணியில் இருக்குது, சொரைக்காயில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா காய்களில் வந்து நீர்ச்சத்து இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும்னா இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்லாம். அதே மாதிரி மசில்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து என்னென்னா நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது தசைகளை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய தன்மை வந்து கடலைப்பருப்புக்கு இருக்குது. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம புடலங்காய் கூட்டுக்கு ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு புடலங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா சின்ன சின்னதாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் புடலங்காயை. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன தேங்காயை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கலாம். இது கூட நம்ம ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம 3 பச்சை மிளகாய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேங்காய், இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை. இதுக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு ஆட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். வெங்காயம் பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கிட்டு காய் ஆட் பண்ணி புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புடலங்காயை நல்லா வேகணும். இப்போ நல்லா பரட்டி விடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா, சீரகம், பச்சை மிளகாய் மசாலா நல்லா இறங்குனா புடலங்காயினோட டேஸ்ட் வந்து நிறையா கிடச்சிரும். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பரட்டி விடுங்க. புடலங்காய் கூட்டு ரெடி. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. புடலங்காய் கூட்டு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ரெசிபீஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. விளக்கம்: ஈயாத உலோப குணமும் மாட்சியில்லாத மான உணர்வும் தகுதியில்லாத உவகையும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும்.